திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வது என்று இந்த பொதுக்குழு முடிவு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காசு கீசு செலவு பண்ணாம இன்னைக்கு அரசாங்கம் வந்திருக்குங்க. இதை விட மாற்றம் வேணுமா? இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சகோதரர் விஜய் அவர் வாங்குற வாக்கு 35 விழுக்காடு. அடுத்த ஒரு தேர்தல் வைங்க, குறைந்தபட்சம் 60 விழுக்காடு வாக்கு அவர் கூட நான் சொல்லுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் சுமல் கவி. வணக்கம். 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 குறிப்பா டிஎம்கே விட்டு பரஸ்பரம் எல்லா கட்சியிலுமே கிட்டத்தட்ட விலகி விட்டதாகத்தான் கடந்த காலங்களில் பார்த்தோம். இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுவெல்லாம் கூட்டி மதிமுகவும் அதை விட்டு விலகுவதாக அறிவிக்கிறது. அவரோட அறிவிப்பு முக்கியமான இனிமேல் வசந்த காலம் காத்திருக்கின்ற மாதிரியான ஒரு அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இதுக்கிடையே இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. குறிப்பாக சீர்காழி எம்எல்ஏ இருக்கக்கூடிய செந்தில் செல்வனும் இந்த கடுமையாக எதிர்த்து வச்சிருக்கிறார். ராஜினாமா செய்ய மாட்டேங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார். அதே போல ராஜேந்திரன் அவர்களும், கடையனூர் எம்எல்ஏ இருக்கிற ராஜேந்திரன் அவர்களும் இது முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயம், சுயநல போக்கு, இதை ஒருபோதும் ஏற்க முடியாது அவரும் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். இந்த 2 எம்எல்ஏக்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட இந்த கூட்டை விட்டு வெளியேறிக்கிறார் வைகோ என்பதை பாக்குறீங்க. அதாவது தாவுவதில் குரங்குக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அரசியல்ல ஒருத்தர் இருக்கிறாரு. நிறம் மாறுவதில் பச்சோந்திக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் இதற்கான பதில். உண்மையிலேயே பச்சோந்தி என்ற உயிரினத்தை பார்த்து அதற்கு தெரிந்த மொழியில் நாங்க வைகோவை இப்படிதான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு என்னைய கொன்றுங்கன்னு சொல்லுங்க. என்னை சுட்டு கொன்றுங்க நேரமே, என்னை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா அந்த உயிரினம் சொல்லு. கட்சி தாவுவதை பத்தி அல்லது கூட்டணி தாவுவதை பத்தி எல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்படிதான் சொல்லு. இதெல்லாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. நான் எனக்கு மதிமுகவில நண்பர்கள் இருக்காங்க, பிரச்சனை அது இல்லை. மதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கேட்கறது, அதாவது அவரு கடைசி காலங்கள்ல இப்ப நடந்துகிட்டதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா இதுவும் இல்லை. பட் மொத்தமா ஒரு மனிதனை நான் அளவீடு செய்து பார்க்கும் போது ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது, எப்படி அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதற் உதாரணமாக இருக்கக்கூடியவர் வைகோ. நான் ஒருத்தர் அரசியலுக்கு வர போறேங்க, நான் யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா யாராக வேண்டுமானாலும் 2 பேரா இருக்காத, ஒண்ணு விஜயா இருக்காத, இன்னொன்னு வைகோவா இருக்காது. நீ எம்ஜிஆர், ஜெயலலிதா, சசிகலா யாராக வேண்டுமானாலும். என்ன, விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க அதை சேர்க்க வேண்டாம். அரசியல்னு ஒருத்தர் செய்யறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மனிதராக இருக்கலாமாங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்குது. ஏன் இதை இவ்வளவு கடுமையா பேசுறேன்னா, இந்த திரு வைகோ அவர்கள் 90களில் கட்சிய உடைச்சுக்கிட்டு பெரிய அளவிலான சேதாரங்க திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புங்கிறது ஒரு பக்கமா கையையும் காலையும் வெட்டின மாதிரியான ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. லட்சம் தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி போறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான கட்சியாக அது உருவெடுக்குது. அதுவும் அதாவது உடலப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. உடலப்பெருக்கம்னா நாமெல்லாம் குட்டி போட்டு அதாவது மேமல்ஸ், பறவைகள் முட்டையிடும். இந்த பாக்டீரியான்னு ஒரு உயிரினம் இருக்குல்ல, அது 2ஆ தன்னுடைய உடலை பிரிச்சுக்கிட்டு இந்த உடல் தனியா போயிடும். நீங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த மூல தாய் இருக்குல்ல, அந்த உடல் அப்படி 72ல் ஒரு முறை பிரிந்தது. அதிமுக வந்தது, ஆனாலும் தாய் உயிரோடு இருக்குது. மறுபடி இன்னைக்கு அந்த குட்டி நிலைமை என்ன, அதோட நிலைமை என்ன? அதே மாதிரி இந்த அமைப்பை 2ஆக பிளந்து கொண்டு இவர் போனார். அப்ப போகும்போது சொல்லப்பட்ட செய்தி இருக்கு இல்லையா, அதுதான் மிக மிக மோசமானது. இங்கே வாரிசு அரசியல் நடக்கிறது. ஸ்டாலினை அவர் முன்னிறுத்துறாரு திரு கலைஞர் அவர்கள், வாரிசு தான் இங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்லி மிக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வச்சுட்டு போனார். சரிங்களா? இப்ப காலங்கள் மாறிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஏங்க பழைய கதைக்குன்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அப்பா அம்மா மாமாக்களுக்கு எல்லாம் சண்டை நடந்திருக்கும். அந்த காலத்துல நாங்க எப்படி போட்டு பெரிய பகை அப்படிம்பாங்க. 21 வருஷம் பேசல தெரியுமா, உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாம்பாங்க. அது அன்னைக்கு ஒரு நடந்தது, விட்டுருங்க, இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல மாமா மச்சான்ட்டு, ஏன் இப்ப போட்டு பேசணும், அது கரெக்ட். ஆனா இவர்கள் எப்படி டிசைனா மாறி இருக்காங்க. இது ஒரே நாளையில
பகை, மறந்துவிட்ட பகை கிடையாது. இது ஒரு இயல்பு, இது ஒரு குணாதிசயம். இந்த குணாதிசயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, வைகோங்கிற தனிநபர், அவரை சுற்றிய மையம். ஹி இஸ் நாட் எ லீடர், ஹி இஸ் ஜஸ்ட் அவர் நல்ல ஒரு பேச்சாளர், அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரேட்டர். ஆனால் ஹி இஸ் நாட் எ லீடர். அவர் மேபி ஒரு பார்லிமெண்டேரியனா இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், அவருடைய ஆற்றல் பெரிய எதுவானாலும் இருக்கலாம். அப்ப அந்த அந்த என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு ஒரு நடிகருக்கு இருக்கிற ரசிகர் எப்படியோ அதே மாதிரிதான் சீமானுக்கு இருக்கிற ரசிகர்களும். சீமானுடைய முன்னோடிதான் இந்த வைகோ. பேச்சின் அலங்காரத்தில் ஒரு கூட்டத்தை தன் பக்கம் ஈர்க்க முடியுங்கிறத சீமானுக்கு ரூட்டு போட்டு கொடுத்ததே இந்த வைகோ தான். இன்னும் கூடுதலா ஈழத்தை வைத்து ஒரு வியாபாரம் இருக்கு தெரியுமா, அதை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி அதற்கு முன்னோடி அவர் தான். ஆனா குட்டி 16 அடி பாயுங்கிறது மாதிரி சீமான் வைகோவே தூக்கி சாப்பிட்டாரு. இதெல்லாம் நடந்து முடிந்தது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு அதாவது வாரிசு அரசியல்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லி பிரிஞ்சு போனவர் இன்னைக்கு கட்சியை எதற்காக நடத்துகிறார்? முழுக்க முழுக்க துரை வைகோ அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக. சரி, துரை வைகோவுக்கு ஏதாவது பொலிட்டிக்கலி அவருக்கு ஏதாவது ஒரு புள்ளி உண்டா? அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, பொலிட்டிக்கலா அவருக்கு ஏதாவது தெரியுமா? கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முதலாளி, கார்பரேட் கம்பெனியினுடைய முதலாளி. அதுவும் கூட அந்த கம்பெனியை நிர்வகிக்கிற பெரிய முதலாளிக்கான பெரிய அந்த இடத்துக்குலாம் அவர் இல்ல. 2ஆம் தலைமுறை முதலாளி இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா, அப்பா பெரிய 2வது அம்பானி வந்திருப்பாரு, அந்த மாதிரியான முதலாளி. திருபாய் அம்பானி கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே பில்ட் பண்ணி கொண்டு போனது கிடையாது, கையகப்படுத்தி கொண்டவர். அதே மாதிரி கட்சியை கம்பெனியாக மாற்றி தங்கள் கைவசம் வைத்திருக்கிற ஏற்கனவே பாமக ஒன்று இருக்குது. அதே மாதிரியான ஒரு மினி கம்பெனி தான் இது. சரிங்களா? இதுக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. வாரிசு அரசியல் தான் அடிப்படை பிரச்சனை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா திமுக தானே அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கா? இருக்கு. மதிமுகவில் இருக்கா? இருக்கு. பாஜக இருக்கா? இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலையும், ஏன் காங்கிரஸ்ல இருக்கா? இருக்கு. இப்போ வாரிசு அரசியல் குற்றமா? அது இல்ல பிரச்சனை. வாரிசு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை இல்லை. வாரிசாக வருகிறவர்களுக்கு முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கா? இன்னொன்னு, கொள்கை கோட்பாடுகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்குதா? உங்களுடைய கட்சிக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்குதா? நேற்று கூட விசிகாவை சேர்ந்த பாவலன் அவர் பேசுறாரு, எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, சாதி ஒழிப்பு அப்படிங்கிற தளத்தில் எங்களுக்கு எதிராக போட்டியிடுவதற்கு எங்களுக்கு நிகராக ஆள் இல்லைன்னு சொல்றேன். அதுல நாம மாற்றுக்கிறதுலாம் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய அந்த பேஸுங்கிறது அந்த அந்த நசுக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்களுடைய கோபம் வருகிறது. அந்த கன்சாலிடேஷன் அதுல இருந்து வருது. அப்போ அது வெறுமனே சாதி கட்சியாக இயங்க முடியாது. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, அந்த கட்சிக்குள்ளேயுமே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான கட்சியாக மாற்றலாம் என்ற நினைப்பு அவர்களுக்குள்ள இருக்குது. திருமாவளவன் அதை அப்படி உருவாக்கல. தலித்தியம், சாதி எதிர்ப்பு அரசியல் இது வேற. ஆனா சாதிய கன்சாலிடேட் பண்ணி அதுல இருந்து நலன்களை பெறுகிற அரசியல் அது வேற. அது எந்த கூட்டமும் அதை கூட்டிட்டாலும் அது சாதி அரசியல் தான். சரிங்களா? அதை நம்ம அப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த பாவலன் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஒரு சாதிய எதிர்ப்பு அரசியலில் அந்த களத்தில் நீங்கள் தான் பிரதானமான கட்சி. சமூக நீதி களத்தில் உங்களுக்கு முன்னோடியாக அதற்கு நீண்ட பாரம்பரியம் கொண்டதாக திமுக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இருந்தது ஒரு கொள்கை கூட்டணி. அப்படிதான் நாம அதான் நம்ம வருஷ காலமா பேசிட்டு இருக்கோம். மீண்டும் அதை வரணும் அப்படின்னா நாமளும் ஆதரிக்கிறோம். ஆனா இந்த வைகோ அவர்களுக்கு என்ன இலக்கு? திருமாவளவனுடைய இலக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு சோஃபாக்குள்ள மடக்கிட்டாங்க. அது வேற விட்டுருங்க. சரி, அது ஒரு சிறு கட்சி அவர்களுடைய தேவைக்காக செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இதே இலக்கணத்தை இதுவும் ஒரு சிறு கட்சி அவர்களுடைய தேவைக்காக செய்கிறார்கள் என்றால் அந்த கட்சிக்காவது ஏதாவது ஒரு இலக்கு இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. திருமாவளவர்களுக்கு குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது. அவர்களுக்கு அவர் அதுக்காக சேர்க்கல. ஒருவேளை அது இருந்தாலும் தப்பு கிடையாது, அது இல்ல பிரச்சனை. என்ன இலக்கிற்காக நான் கட்சி நடத்துகிறேன்?
சாதி ஒழிப்பை பேச போறேனா, மக்கள் விடுதலையை பேச போறேனா, அமெரிக்காவிலே சான் பிரான்சிஸ்கோவிலே சே குவாரா அவர்கள் அப்படின்னு முக்கி பேசினாப்புல இதைத்தானே நீங்க முக்கி 40-50 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ நான் பிரிஞ்சு போயிட்டீங்க, நான் அதுக்குள்ள பேசல. நேற்று வரல நீங்க நல்லவரு, இன்னைக்கு நீங்க கெட்டவர் நான் பேசலைங்க. நேற்றே நீங்க என்கிட்ட கேட்டிருந்தாரு, அவர் கூட்டணியில இருக்கும்போது என்கிட்ட பேட்டி கேட்டா கூட வைகோ பத்தி எல்லாம் நான் நல்ல மரியாதை, நல்ல எண்ணத்தோடு நல்ல வார்த்தைகளோடு பேச மாட்டேன். சரிங்களா? he is not such a மற்றபடி அவருடைய தனிப்பட்ட குணம் எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே பொலிட்டிக்கல் லைஃப் தான் பேசுறேன். இந்த பொலிட்டிக்கல் ஐடியா, அதாவது அவருடைய நடவடிக்கை ட்ராக் ரெக்கார்ட் வச்சுதான் நான் பேசுறேன். தனிப்பட்ட முறையில நான் நேர்ல போனா என்கிட்ட எப்படி பழகுவாரு எனக்கு தெரியவே தெரியும். தங்கமான மனுஷருங்க, உதவின்னு கேட்டா உடனே உதவுவாரு அப்படின்னு இருந்தாங்கன்னா அது வேற, அதுக்குள்ள நான் போகல. ஆனால் இன்றைக்கு இந்த கட்சி இப்படி ஒரு இசைக்கு எழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது, எந்த இலக்கும் இல்லாம போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த துரை வைகோ அப்படிங்கிற அவருடைய மகன் தான். அவரு கடந்த காலங்கள்ல தப்பு பண்ணாரு, அதெல்லாம் வேற. இன்னைக்கு தன்னுடைய மகனுக்காக ஆளாய் பிறந்து வேலை செய்கிறார். ஒரு வேலை இப்ப நீங்க இந்த இடத்துக்கு தான் முக்கியமா ஒரு இடத்துக்கு வந்துடுறேன். இப்ப 2 பேரை செந்தில்குமாரையோ அல்லது நீங்க ராஜேந்திரனையோ, ராஜேந்திரன் செந்தில் 2 பேர்ல யார நீங்க காரணம் என்ன? திமுகவினுடைய வாக்குகள், திமுகவினுடைய சின்னம், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா துரை வைகோவும் திமுகவினுடைய வாக்குகளை பற்றி தானே வச்சு விட்டார். உங்களுக்கு அது வலிக்குது அப்படின்னு சொன்னா, இது வலிக்குதுன்னு சொன்னா அதை உதறிட்டு நீங்க எம்பி பதவி உதறிங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ இது எப்படி பாருங்க, இது அவரு தன் மகனுக்காக எவ்வளவு பட்டவர்த்தனமாக நடந்து கொள்கிறார். ஒரு இளவரசனுக்காக அல்லது குட்டி முதலாளிக்காக, சின்ன முதலாளிக்காக என்னென்ன மாதிரிலாம் நடனமாடுகிறார்கள் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பாமகவுக்குள்ள பகிரங்கமா கேவலமா பல விஷயங்கள் நடந்துச்சு. இங்க அப்படி நடக்கல. ஆனா கட்சிக்காரர்களுக்கு அது நெருடல். கட்சிக்காரர்களுக்கு கீழே இருந்துட்டு இப்படி மகன், அதுவும் துரை வைகோ அவர்களின் தேவைக்காகத்தான் கட்சி நடக்கிறது. இத மதிமுக தொண்டன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஏங்க, அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். சரிங்களா? கூட்டணிகளுக்குள்ள 1000 நெருடல் இருக்கும். அந்த அத்தனை நெருடலும் போன மாசம் இருந்துச்சுல. இப்ப கட்சிக்காரங்கிட்ட கேட்டேன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் மதிமுக காரர்கள்ட்ட, திமுக எங்கெல்லாம் சரியா ட்ரீட் பண்ணலங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன் திமுக போன வெற்றிக்கு முன்னாடி, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை நல்லா சிறப்பா ட்ரீட் பண்ணாங்களா? அதாவது காரணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த காரணம் போன 2 மாசத்துக்கு முன்னாடி, 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அப்ப இப்ப ஏன் இந்த காரணத்தை தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்ப முழுக்க அந்த தேவையில ஏதாவது ஒரு அடிப்படை கொள்கை இருக்கா? விசிகா போனுச்சு, அதுக்கு ஒரு நியாயம், ஒரு காரணத்தை சொல்லிட்டு போன காரணம் கூட இருந்துச்சு. என்ன காரணம்? எங்க அது ஒரு ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக நேரடியா வந்துடக்கூடாது, மாறு வேடத்துல வரலாம், நேரடியா வரக்கூடாது. அவங்க சொல்றதுல அதே ஒரு விஷயம் இருக்கு. நல்லா அழகா சொல்றேன், பாஜக நேரடியா வந்துடக்கூடாது, மறைமுகமா வரலாம். அவன் எல்லாத்தையும் கொண்டாடுவான். அவன் சிபிஎஸ்சியை கொண்டாடுவான், அவன் ஆடு மாடு வெட்டுறதை தடுப்பான், எல்லாம் தடுப்பான். நேரடியா அதுவும் உங்களை உட்கார வச்சுக்கிட்டே தடுப்பான், உங்க கையாலே தடுப்பான். அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அனுபவத்தெல்லாம் அவங்க பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாஜக அரசு வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆனா இவங்களுக்கு அப்படிப்பட்ட காரணமே இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அப்ப இது முழுக்க இது இன்னைக்கு ட்ரெண்ட். இந்த சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு இந்த சிலுக்கு சுமிராவ படத்துல வச்சாதாங்க ஓடுன்னு 80களில் சொல்லுவான். இந்த பாட்டு ஒரு பாட்டு வச்சாதாங்க பொன்னேனி, ஏங்க அவ்வளவு அழகான படம், ஒரு 3ஆம் பிறை, அதுல எதுக்கு இந்த பொண்ணு கடந்து இப்படி ஆடணும்? இல்ல சிலுக்கு இருந்தாலும் படம் ஓடும். சரிங்களா? அதே மாதிரி காலம் மாறும், உடனே படம் எடுப்பாங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் எடுப்பாங்க. விஜய்க்கு ஒரு நயன்தாரா தேவைப்படுதுங்க. சிவகாசி படம் ஒரு படத்துல நயன்தாரா ஒரு ஒரு குத்தாட்டம் ஆட்டிட்டு வந்துரு. இப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் நயன்தாரா தாங்க. அப்புறம் ஒருத்தன் சொல்லுவான், ஏங்க அதெல்லாம் வேண்டாம், தண்ணி லியோன் வந்தாதாங்க அது ஒரு வேற கெத்தா இருக்கும், எல்லாம் இங்கனக்குள்ளதான் இருக்கு, நம்ம ஃபாரின்ல இருந்து இறக்குவோம், எல்லாரும் அது வேற மாதிரி பார்த்துட்டான், இன்னைக்கு நம்ம மூடி காட்டுவோம், வேற மாதிரி இருக்கும், கேரியில காட்டுவோம் அப்படின்பா பக்கத்துல. இப்ப ட்ரெண்டுக்காக ஓடுறது இருக்குல்ல, அது ஒரு சினிமாத்தனம்.
அது சினிமாக்காரன் செய்யும். அந்த வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் செய்யறாங்க. இனிமே இதுதான் ட்ரெண்டு. இந்த சிலுக்கு ஆட்டம் இருந்தா மட்டும்தான் இனிமேல் இந்த படம் ஓடுங்கிற மாதிரி இந்த கட்சியை நம்ம நடத்த முடியும். அப்ப இந்த சிலுக்கிட்ட நம்ம போயிடுவோம். ஆம்பளை சிலுக்குன்றீங்களா? அவரே சொல்லியிருக்காரு. நானும் தவறா சொல்லல, அவர் மேடையில நான் என்ன அப்படி சொன்னாரு. அதுக்கு அதான பொருள், அதுக்காக நானும் சொன்னேன். அப்ப நான் வந்து ஒரு படம் ஓடுறதுக்கு சில்க் ஆட்டம் வேணும் 80கள்லயும், நயன்தாரா வேணும் பின்னாடியும், டிஸ்கோ சாந்தி நிறைய உங்களுக்கே தெரியும். இந்த இடையில நடன ஆடமாடக்கூடிய நங்கைகள் நிறைய பேருக்கு சினிக்கு வந்து அச்சனா தானாடன்னு ஒரு பாட்டுக்கு வருவாங்க. அந்த ஐட்டம் ஒரு மரியாதை இருக்குது. புரியுது. காலத்துக்கு ஏற்ற ஆட்டம் பண்ணி காலத்துக்கு ஏற்ற ஒரு முடிவு பண்றான்னு வச்சுக்கோமே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 எம்எல்ஏக்களுமே ராஜினாமா செய்ய சொல்லி செய்ய மறுக்கிறாங்க. கட்சி தாவுனதையும், அதாவது கூட்டணி திமுக வெளியேறவையும் மறுக்கிறாங்க. சொந்த கட்சிக்குள்ளேயே 2 எம்எல்ஏக்களும் ஒருமித்த கருத்தோடு எதிர்ப்பு எதிர்பார்க்கிறது. இன்னொரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மதிமுக பிரமுகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மதிமுக இல்லைங்க, மகன் திமுகன்னு இருக்காரு. அதனால தொடர்ந்து நடக்கிறது அப்படிதான் நடக்கும் அப்படின்ற விஷயம் இருக்காரு. அப்ப ஆமா இல்ல சொல்லு, நான் சொல்றது ராதாகிருஷ்ணன் மதிமுக முக்கியமான பிரமுகர் இல்லையா, அவரு நீ சொல்லக்கூடிய வாசகத்தை பயன்படுத்துறாரு. அப்ப இந்த 2 எம்எல்ஏக்களும் எதிர்ப்பை புரிஞ்சுக்கிறது, 2 எம்எல்ஏக்கும் திமுக வந்து விட்டதாக எடுத்துக்கொள்ளலாமா? இறுதி என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இது இவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை வந்து ஏற்கனவே அவர்களே சொல்லிவிட்டார்கள். அதாவது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, என்னன்னா கூட்டா இவங்க வரமாட்டாங்க, அதனால நம்ம போயிடுவோம். நமக்கு வந்து எங்க எது கிடைக்குதோ அந்த திருவிழா காலத்துல கடை எங்க இருந்து போடுவாங்க, அப்புறம் மிச்சர் முறுக்கு கடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பெட்டியை கட்டிக்கிட்டு அடுத்த வேற திருவிழா வேற ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி திருவிழால கடை போடுற மாதிரி தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு இந்த 7 வருஷங்கள்ல இடைவிட்ட காலங்கள்ல 9 வருடம் நீண்ட கால இடைவெளி, நீண்ட கொள்கை கூட்டணி எல்லாம் ரைட்டு. ஏன்னா வெற்றி இருந்துச்சு. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்தவில்லை சொந்தம் இல்லே. பணம் இல்லைன்னா பெத்தவில்லை சொந்தம் இல்லைங்க. அதிகாரம் இல்லாத போது வைகோ எப்படிங்க சொந்தமா இருப்பாரு? வைகோ அதிகாரம் இல்லாத இடத்தில் வைகோ வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன பேச்சு? வைகோ கூட இருப்பாரு, ஏன்னா அவருக்கு வயசாகி போச்சு. வைகோவோட பையனுக்கு என்ன வச்சிருக்கு? அப்ப அவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. பெட்டியிலே பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதனால ஸ்டாலின் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வெற்றி பெறுவதற்கான நோக்கம் இருந்துச்சு, வெற்றி பெறுவதற்கான ஏறுமுகத்தில் ஸ்டாலின் இருந்தார். ஏன் 16க்கு பிறகு ஸ்டாலினுக்கு வெற்றி முகம் தான். 10 வருஷமா ஸ்டாலினுக்கான, ஏன் சொல்றேன்னா ஜெயலலிதா கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் இஸ் ஒன்லி தி லீடர்னு எல்லாருக்குமே தெரியும். நோ ஆப்பனன்ட். 10 வருஷமா அவர் தான் லீடர். அதாவது வெற்றி பெற்று கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால 4 வருஷமும் நடந்ததுங்கிறது வீழ்ச்சி அவங்களுக்கு. 4 வருஷமும் திமுகவுக்கு நடந்ததுங்கிறது எழுச்சி. வெற்றி மேல வெற்றி, வளர்ச்சி மேல வளர்ச்சி, தொட்டதெல்லாம் வெற்றி. அப்போ எல்லாரும் வந்து தலன்னு குளத்துல தண்ணி இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, கொக்கு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்போ தண்ணி இல்ல, மீன் இல்ல, அதனால கொக்கும் இல்ல. காலம் மாறும், இவர்கள் திரும்பி வருவார்கள், அதெல்லாம் விஷயம் இல்ல. இப்போ இவர்களுக்கு தேவை அதிகாரம் என்று. ஆனா போகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த அடிப்படையில் இந்த 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 நடிகனுக்கு பின்னாடி போறீங்க? சரிங்களா? எதை அடகு வைத்து விட்டு போறீங்க? அந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த 2 எம்எல்ஏக்களுடைய நடவடிக்கை சரிதானா? அவங்களுடைய துணிச்சல் எடுத்துக்கிறதா? வேற வழி இல்லை. அந்த 2 எம்எல்ஏக்களை பொறுத்தவரை அவர்களே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கட்சிக்காரர்களே சொன்னது, அவர்கள் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 பேருமே எங்களுடைய சின்னத்தில் நிற்கல, திமுகவாக எங்களுடைய கட்சியிலிருந்து விலகிட்டு தான் திமுகவினுடைய சின்னத்தில் போய் நின்று ஜெயிச்சிருக்காங்க. எங்க ஆளுகளே தவிர, எங்க கட்சிக்காரங்களே தவிர, அபிஷியலி பாத்தீங்கன்னா அவங்க திமுக மேலே தான். புரியுது உங்களுக்கு? இப்ப மதிமுக விட்டுட்டு வரணும்னா, மதிமுக வந்து அவர் வரணும் அப்படின்னா, அவங்க வரணும்னா மதிமுக விட்டுட்டு மதிமுக மேல இவங்களுக்கு இருக்கிற அந்த கட்சி பாண்டிங்க தவிர வேற எதுவும் கிடையாது. இப்ப நான் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 பேருக்குமே ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தப்பட்டிருக்கிறது.
நான் மாற்றம் சொல்லி வெளியே வர்றாங்க. அதான மேட்ரு. இப்ப அதுதான் சொல்றேன். இது நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இதை நீங்க நல்லா கவனிச்சிடணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. விசிகா இருக்குது, வன்னியரசு இருக்காரு. வன்னியரசுக்கு கையில வெறுமனே அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. அவரு இப்ப யாரு? அவரு அமைச்சர். நீங்க ஆதரவு கொடுக்கன்னு போயிட்டு அங்கேயே தங்கிட்டீங்க. இப்ப என்ன சிக்கல் வரும் பாருங்க. நான் வன்னியரசை குறைச்சு சொல்லல, அது நடக்காம கூட போகலாம். ஆனா ஒருவேளை நாளைக்கு ஒரு நெருக்கடி வருது, பிரச்சனை வருது, தாவேகாவினுடைய செயல்பாடு பிடிக்கல, நமக்கு மந்திரி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், திரும்பி வருவோம்னு அவங்க முடிவு பண்ணா வன்னியரசு தனிப்பட்ட விருப்பத்தில் தான் நடக்கும். இல்ல அப்படின்னா எனக்கு இது ஒண்ணுமே வேண்டாம், நான் விஜயோட இருந்துகிட்டு கூட இருக்கேன்னு அவர் சொல்ல முடியும். ஏன்னா போராளிகள்னு பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு அதோட நிலை என்னங்கிற இடத்துக்கு போயாச்சு. அப்படிங்கும் போது நான் இதை தனிப்பட்ட முறையில் நான் அவரை குற்றமா சொல்லல, அவருடைய விருப்பம்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதனால இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு சிறு கட்சி என்பது, அதுவும் விஜய் மாதிரியான நபர்கள்ட்ட, இப்ப திமுக விட்டு அப்படி பிரச்சனை இல்லைங்க. திமுக கையில அதிகாரம் இல்லைங்க, ஆனாலும் இவங்க உள்ள இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணா கூட போய் நின்னா விஜய் கிட்ட இன்னைக்கு ட்ரெண்ட் என்னங்க? நான் சொன்ன ட்ரெண்ட் தான் இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓடிட்டு இருக்குது. ராஜினாமா பண்ணிட்டு கூட 2 பேரோட 7 பேரா நீங்கன்னு வச்சுக்கோங்க, இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு உண்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உங்களை ஜெயிக்க வைக்கான்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க ஏன் போகணுங்கிற கேள்வி. அப்போ வெற்றி இல்லாத ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன், நீங்க வெற்றி தருகிற இடத்துக்கு போறீங்க, அங்க கூட வேண்டாங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏன்னா இந்த நடிகனை நம்பி இந்த கூட்டணி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உளவியல் இங்க இருக்குது. ஆனா இன்னொன்னு இருக்குது, ஸ்டாலின் இவ்வளவு இருந்தும் கூட எங்க கட்சி, எங்க கூட்டணி, எங்க சின்னத்துல இருங்கன்னு சொன்னாரே தவிர பல நபர்களை கட்சியிலிருந்து பிரிந்து வரும்போது கூட சேர்த்துக்கலைங்க. அவர் ஜெனியூனா தான் இருந்தாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மல்லை சத்தியா வந்தாரு, ஸ்டாலின் நினைச்சா சேர்த்திருக்க முடியும் இல்லையா? அவர் சேர்க்கல. சேர்த்திருந்தா அது அண்ணனுக்கு அது சரி வராது. அண்ணன் மேல இப்பவும் நாம இவ்வளவு பேசுறோம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய மரியாதை வைகோ மேல உண்டு, அன்பு உண்டு. மரியாதையும் தாண்டி அன்பு, பெரிய அன்பு உண்டு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். நாம உண்மையை பேசுறோம். சரிங்களா? அப்ப மல்லை சத்தியாவை அவர் சேர்த்துக்கல. புரியுதா உங்களுக்கு? ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய்க்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. உங்க கட்சியை கபலீகரம் செய்யலாம், அதாவது ஒரு சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு நினைச்சாருன்னா உங்க கட்சியை அங்க வச்சே காலி பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நான் சொல்றேன், இன்னைக்கு கூட போன எல்லா கட்சிகளுக்கும் சிக்கல். ஏங்க கம்யூனிஸ்டுங்க, சிபிஐங்க, மகேந்திரன், உள்ளதுராங்க, என்ன விலை இருக்கும் அதுக்கு? எல்லாத்துக்கும் விலை இருக்குங்க. கொள்கைக்கு இருக்குது, கோட்பாட்டுக்கு இருக்குது, சிவப்புக்கு இருக்குது, கருப்புக்கு இருக்குது, பச்சைக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த விலையை கொடுப்பதற்கு லாட்டரி தயாராக இருக்குது. விஜயோட வகுப்புகளே அது நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சிறு கட்சிகள் உள்ளே செல்வது என்பது தெரியாதனமா, அண்ணன் நடுவர்ல தொட்டிட்டீங்க, ஆளை காட்டுது பத்தியெல்லாம், இப்படிதான் ஆதரவு சொல்லுவான், முடிச்சு விட்டுருவான். தெரியாதனமா தொட்டிட்டிய, இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, எதையாவது பண்ணிவிட்டு போலான்னு நினைச்சேன், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விடுவோம். இப்ப யோசிச்சு பாருங்க, விசிகாவின் நிலையும் அதுதான். விசிகா விரும்பிலாம், ஒருவேளை திருமாவளவனே விரும்பினாலும் வன்னியரசு விரும்புவாரான்னு எனக்கு தெரியல. அப்படி விரும்புவாங்க. அதிகாரத்தின் சுவைத்த ஒருவர் ஏங்க திருமாவின் பேச்சை கேட்கணும்? புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? இதே நிலைமை நாளைக்கு உள்ள போறவர்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு இன்னும் பெரிய, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் எல்லாம் புது ஆளு, நாமெல்லாம் ஒரு பெரிய அரசியல் ஞானம் உள்ளவங்க, ஒண்ணும் தெரியாதவெல்லாம் போய் ஆட்சியில இடத்த பிடிச்சிட்டான், நம்ம முதல்ல போயிருந்தோம்னா ஏறாதவங்க அள்ளி இருக்கலாம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்ப போனோம்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல ராஜகுருவா மாறிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் மொத்த லாட்டரி ஃபேமிலியும் மாஃபியாவும் இருந்து உங்களை விலை வேசி வாங்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, உங்களை எப்படி வேணாலும் வாங்கலாம்னு வாங்கிட்டு இருக்கிறான். உங்களை, அதாவது ஒரு கட்சியா உங்களை வாங்க முடியும் போது தனித்தனியா கட்சிக்கு உள்ள இருக்கவன வாங்க முடியாதா? புரியுது.
ஐயா கோபால்சாமி அவர்களுடைய பேச்சை கேட்டது 45 ஆண்டுகளாக அண்ணனுடைய நிழலாக தொடர்ந்து வருகிறேன். சரி சரி, கொஞ்சம் தள்ளி வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கும் வயிறு இருக்குது, இந்தாங்க ஒரு லிக் பீஸ் சொன்னா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியாம தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் மாதிரி அவர்கள் நல்லவர்கள் இல்லை, அவர்கள் முதல்ல மனிதர்களே இல்லை. ஐ எம் a bad man சொல்லாமல, அதே மாதிரி விஜய் அந்த டயலாக தான் சொல்லுவாரு. இது பேரழிவு. இவர்கள் நினைக்கிறாங்க இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு நாம சர்வே பண்ணணும்னா விஜயோட இருக்கலாம். உங்களை அழிக்க பிறந்ததுதான் விஜய். விஜய்க்கு தனிப்பட்ட சிந்தனையே கிடையாதுங்க. அவரு வேணும் தீர்மானிச்சு செய்யல. அதிமுக தான் நான் சொல்றாங்க. அதோட பொருள் என்னங்க? அதிமுக இனிமே கிடையாது. அவன் பிரகடனப்படுத்துறான். அதிமுகவே நிலைமை எதுன்னா விசிகாவின் நிலைமை என்ன, மதிமுகவின் நிலைமை என்ன, சிபிஐயோட நிலைமை என்ன, முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், சிபிஐ சிபிஎம் எல்லாம் நீங்க அப்படி சொல்லாதீங்க, தேசிய கட்சிங்க, அதுக்கு பெரிய பாரம்பரியம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதுதான் உள்ள உருவுறான். நீ குத்த வாங்கிட்டு உள்ள வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்சமாவது வலி, அதாவது குத்த வாங்கிட்டு ரொம்ப நல்லதான்னு சொல்றான்டாங்க மாதிரி அடி வாங்கிட்டா உள்ள இருக்கு பத்திலா. அப்ப எவ்வளவு நெருக்கடி, அவன் அதைத்தான் செய்வான். அம்பேத்கர் சிலை பாசிசம்ங்கிற வார்த்தையோ பாஜகங்கிற வார்த்தையோ பேச உட்கார் வன்னியரசர் உட்கார். சரிங்க எஜமான், இதை விட நான் என்ன சொல்றேன், பண்ணையார் மனோநிலை, இதை விட பண்ணையார் மனோநிலை வேணுமா? இதை விட பாசிச அடிமைத்தனம் வேணுமா? இதெல்லாம் பரிசீலிக்கணும். நான் ஏதோ உங்களை எதிர்நிலையாற்று பேசல, உங்களின் நன்மைக்கு பேசுறேன். இது ஒரு அழிவு சக்தி. நீங்க கூட இருந்தீங்கன்னா உங்களை தனித்தனியாக பிரிக்கும், உங்க கட்சியை அழிக்கும். ஓகே, கடுமையான விமர்சனங்களை முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வைகோவின் வரலாற்றையும் சொல்லி, மதிமுக வரலாற்றையும் சொல்லி, வாரிசு முதற்கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கு. அதை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுவிடு. விவாத சில அரக்கள் நேரம் ஒதுக்கி